களர்சிங்கர். இவர் பல்லவ மன்னர்கள் பரம்பரையிலே காஞ்சிபுரத்திலே அவதாரம் செய்தவர். திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும் பொழுது, கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் களர்சிங்கன் அடியாருக்கும் அடியேன் என்று சொல்லுகின்றார். இந்த கடலால் சூழப்பட்ட உலகத்தை எல்லாம் காக்கின்ற மிக சிறந்த தலைவன் பெருமான். காடவர் என்பது பொதுவாக பல்லவர்களுக்கு குறிப்பிடப்படும் சொல் என்று சொல்லுகின்றார்கள். காடவர் கோன் அரசன். அந்த களர்சிங்கன் அடியாருக்கும் அடியேன் என்று மிகுந்த பணிவோடு சுந்தரர் தெரிவிக்கின்றார். இந்த பல்லவ மன்னன் சிவனடியே போற்றுவது அல்லாமல் வேறு எந்த சிந்தனையும் இல்லாதவனாக ஆட்சி செய்து வந்தான். அவனுடைய ஆட்சியிலே மக்கள் எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்பாக வாழ்ந்து வந்தார்கள். பார்க்கும் இடமெல்லாம் சிவனை பற்றியும் சிவன் அடியவர்களை பற்றியும் சிவ தொண்டு செய்பவர்களை பற்றியும் புகழ்வான் அல்லாமல் வேறு பயனற்ற சொற்கள் அவனுடைய வாய்களில் வராது என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்டவன் ஒரு நாள் திருவாரூர் செல்லுகின்றான். அவனோடு பட்டத்து அரசியும் உடன் அந்த ஆரூர் அப்பனை தரிசனம் செய்வதற்காக செல்கின்றார்கள். அங்கு சிவபெருமானுக்கு மலர் கைங்கரியம் செய்வதற்காக, மாலைகள் தொடுப்பதற்காக என்று விதவிதமான அழகிய மலர்கள், நறுமணம் மிக்க மலர்கள் குவியல் குவியலாக இருக்கின்றது. அதை பார்த்து அந்த அரசி ஒரு மலரை எடுத்து முகர்ந்து பார்க்கின்றாள். அதை கண்டவுடனே சிவனடியாராகிய செருத்துணையார் என்ற பெயருடையவருக்கு கோபம் அளவுக்கு மிஞ்சி வருகின்றது. சிவனுக்கு என்று வைத்திருக்கின்ற மலரை எப்படி ஒரு பெண் எடுத்து வாசனையை பார்ப்பது? இது எவ்வளவு பெரிய சிவ அபச்சாரம் என்று அவளுடைய மூக்கை வெட்டி விடுகின்றார். மன்னன் உள்ளே தரிசனம் பண்ணி எல்லாம் முடித்து வெளிப்பிரகாரத்துக்கு வரும் பொழுதுதான் அரசியினுடைய நிலையை பார்க்கின்றார். அவருக்கு சற்று கோபமாக இருக்கின்ற, இப்படி ஏன் ஒருவர் மூக்கை அறிந்து அரசிக்கு துன்பம் செய்து இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய்கின்றார். அப்போது செருத்துணையார் தானாக முன்வந்து, நான் ஒரு சிவன் அடியவன், சிவனுக்காக என்று மாலைகள் தொடுப்பதற்காக, மலர் கைங்கரியங்கள் செய்வதற்காக குவிக்கப்பட்டிருந்த இந்த மலர்ல இருந்து ஒரு மலரை எடுத்து அவள் முகர்ந்து பார்த்தாள். இந்த நாட்டினுடைய அரசி, அவள் மிகப்பெரிய செல்வமும் செல்வாக்கும் நிறைந்தவள் என்பதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டல்ல. சிவ அபச்சாரம் செய்தவளை தண்டிக்க வேண்டும் என்பதால் நான் தான் மூக்கை வெட்டி விட்டேன் என்று சொல்லுகின்றார். அப்போ ராஜா சொல்லுகின்றார், அது மட்டும் அவளுக்கு தண்டனை போதாது, அவளுடைய கைதானே அந்த மலரை எடுத்து மூக்குக்கு அருகில் கொண்டு போனது, கையையும் வெட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். செருத்துணையார் மிகவும் ஆச்சரியத்தோடு, இந்த நாட்டு மன்னன் இப்படி சிவபக்தியோடு இருக்கின்றானே, நாம் பயந்து பயந்து அரசியை இப்படி செய்து விட்டோமே, நமக்கு ஏதோ தண்டனை கொடுத்து விடுவானோ என்று அச்சப்பட்டதற்கு மன்னன் இந்த தண்டனை பத்தாது, கையை வெட்ட வேண்டும் என்று சொல்கின்றானே என்று வியப்போடு நிற்கும் பொழுது
ஆரூர் எம்பெருமான் தரிசனம் தருகின்றார். அந்த பல்லவ மன்னனையும் அரசியையும் வாழ்த்தி எந்த குறைவும் இல்லாமல் நீடூழி காலம் வாழ்ந்து சிவன் அடியவர்களுக்கும் சிவன் அடியை போற்றி துதிப்பவர்களுக்கும் எல்லா விதமான அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நன்மைகளையும் செய்து நீடூழி வாழ்ந்து திரு கைலாயத்திற்கே வந்து என் அருகிலேயே இருக்க வேண்டும் என்ற வரத்தினை கொடுக்கின்றார். அப்போ அவருடைய முக்தியும் காஞ்சிபுரத்திலேயே நிகழ்கின்றது. சாலோகம் சாமீபியம் என்ற 2 பெரும் பெயரையும் அவர் பெறுகின்றார். சாலோகம் இறைவன் இருக்கின்ற அந்த லோகத்துக்கு போகின்றார். சாமீபியம் அவனுக்கு மிக சமீபத்திலே இருக்கக்கூடிய பேறு பெற்றும் விளங்குகின்றார் என்று அவருடைய வரலாறு குறிப்பிடுகின்றது. நாளை நாம் காரி நாயனார் என்ற நாயன்மார்களில் வரிசையிலே வரக்கூடிய பெரியவரை பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.